6th மந்த் பேபிக்குரிய 1 வீக்கில் என்னென்ன சாலிட் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஆப்பிள் பியூரி. ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு ஆப்பிளாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் நல்லா ஸ்வீட்டான ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஸ்டீமரில் அதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆப்பிள் வெந்து இருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா நீங்கள் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நல்லா மாவு ஆப்பிளாக எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்க ஆப்பிளாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அது செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பப்பாயா பியூரி. நல்லா பழுத்த பப்பாளி பழமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க சீடு அந்த ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. உள்ளே சீடு இருக்க பப்பாளி பழத்தை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் குழந்தைங்களுக்கு நல்லது. சீடு இல்லாத பப்பாளி பழத்தை கொடுக்காதீங்க. அது டைஜஷன் ஆகாது. என் பேபிக்கு கொடுத்து டைஜஷன் ஆகலை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் சீடு இருக்கிற பப்பாளி பழத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நம்ம அதை மேஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க. மேபி உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுத்து சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா பழுத்த பப்பாளி பழத்தை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிரும். தேர்ட் ஒன் வந்து ராகி பாட்ரிச். ராகி கேப்பை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கேப்பை எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்காக 2 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து வெறும் ராகி மட்டும் வச்சு பேபிக்கு கொடுத்து பார்த்தேன். அவன் சாப்பிடல. ஸோ அதனால் நான் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ராகி அண்ட் டேட்ஸ் ரெண்டையுமே நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ராகி தனியாக வர அளவுக்கு நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக பால் தனியாக ராகி தனியாக வர அளவுக்கு நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் ஃபில்டர் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ராகி பால் மட்டும் நமக்கு தனியாக கிடச்சதுக்கப்புறமா பிடிக்காத பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா வெயிட்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ராகி பாலை மட்டும் நீங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வாட்டரியாக இருக்க இந்த ராகி பால் வந்து கொஞ்சம் சாலிட் ஃபுட்டு மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஃபோர்த் ஒன் வந்து பம்கின் பியூரி. சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற இந்த மஞ்சள் பூசணிக்காய் தான் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் குட்டி குட்டியாக அதை கட் பண்ணிவிட்டு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு மாவு மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் வந்தால் போதும். நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை மேஷ் பண்ணி விடலாம். கையால் மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா கையால் மேஷ் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்போவே அதை சாப்பிடுவாங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் நான் ஸ்வீட்டுக்காக ஒரே ஒரு டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். டேட்ஸ் எப்போவுமே கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணுங்கள். குழந்தைங்க ஸ்வீட் இருந்தால் போதும் நல்லா சாப்பிடுவாங்க. 5th ஒன் வந்து பீட்ரூட் பியூரி. மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை தோலெல்லாம் நம்ம பீலர் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். சின்னதாகவே எடுத்துக்கோங்க பீட்ரூட். குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கொடுங்க. பீட்ரூட் கூட சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். ஆனால் கேரட் வந்து டைஜஷன் ஆகாது. ஸோ நான் கேரட் இன்னும் கொடுக்கல. பீட்ரூட் இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமரில் வச்சு வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துலையும் தண்ணிலையும் விட்டு நம்ம அதை வேக வைக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் விட்டு பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறமா மேஷ் பண்ணி விடுங்க. கையில் மேஷ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஃபார்முலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆட் பண்ணாமையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 6th ஒன் பார்த்திங்கன்னா ஹனி டியூ மெலன். இது வந்து கிர்னி பழம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு வாட்டர் கண்டிஷன் நல்லா நிறையா இருக்கிற ஒரு பழம். ஈஸியாக டைஜஷன் ஆகிரும். சம்மருக்கு நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து ட்ரை பண்ணலாம். இதில் தோலெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாம். உள்ளே இருக்க அந்த சதையை மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரூட் ஃபீடர் நாங்கள் பேபிக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அதில் கொஞ்சமாக அந்த கிர்னி பழம் நாங்கள் போட்டு கொடுத்து பார்த்தோம். குழந்தை நல்லா சாப்பிட்டான். அதுக்கப்புறமா நீங்கள் அதை டைரெக்டாக நீங்கள் மேஷ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதையும் கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம். நல்ல பழுத்த கிர்னி பழமாக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக கூட இருக்கும்.
இந்த மாதிரி இதையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாட்டரியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி வாட்டரியாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாலிட் ஃபுட் மாதிரி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. 7th ஒன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ தான். சின்ன சைஸில் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எங்கெல்லாம் மண் இருக்கோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே கீழே கொஞ்சம் அடிபட்ட பகுதி எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா சேம் இதையும் நம்ம ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடுது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. நல்லா வெந்ததுன்னா இந்த மாதிரி எல்லோயிஷாக மாறிடுது. மேஷ் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு கொடுங்க. சாப்பிட்டாங்கன்னா இங்கே வந்து அதை மேஷ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நீங்கள் மேஷ் பண்ணி கொடுங்க. நான் இதை இந்த மேஷர் வச்சு மேஷ் பண்ணி தான் என் பேபிக்கு கொடுத்தேன். கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்ரெடி அது வந்து இனிப்பாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க நல்லா சாப்பிட்டாங்க. டைஜஷன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம்.